ஹாய் வெல்கம் டு ட்வின் கட்டுப்பட்டு சேனல். இன்றைக்கி வந்து சண்டே. கட்டுப்பட்டு இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து அவங்க எந்திக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக சரி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் பால் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க எழுந்ததுமே கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு இப்போ காலையில் எவ்வளோ நேரம் வரை தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஸ்கூலும் லீவு தானே, நைட்டு லேட்டாக தூங்கினதுனால ஒரு மாதிரி கிராங்கியாக இருப்பாங்க சீக்கிரம் எழுப்புனா. அதனால் தூங்கட்டும்னு நானே விட்டுட்டேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது சமைக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்னா பாராட்டுற வகையில் எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாருன்னா அமௌண்ட்டு கொடுப்பாரு. அதாவது 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ், அது எவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி நான் என் தங்கச்சிங்க எல்லா பேருமே எங்கள் அப்பாட்ட வந்து நிறைய அமௌண்ட் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வாங்கி வாங்கி நாங்கள் சேர்த்து வச்சு அவங்களுக்கு இல்லாதப்போ ஒரு நாள் யோசிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அப்போ வந்து அவங்கக்கிட்டேயே நாங்கள் கொடுத்துருவோம். அதில் வீண் செலவு எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு தான் திரும்ப நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை வாங்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சமைச்சது எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவார். சமைக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், படிக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், நாங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கறது, அந்த அவர் பேசுகிற விதம், அந்த பெருமைப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது அம்மா அப்பா பேசுகிற பேச்சை கேட்டே நமக்கு வந்து நம்ம இப்படிலாம் தான் இருக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் மார்க் வாங்கணும், அந்த மாதிரி மிரட்டினது கிடையாது. இதெல்லாம் இப்படி நீங்கள் படிக்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிலாம் மிரட்டினது அடித்தது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு பொலைட்டாக ஒன்று பேசுவாங்க. அதுலேயே வந்து நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கட்டுக்குட்டி வந்துட்டான். எழுந்து வெளியே வர்றப்பவே தண்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். என்னன்னு தெரில, தண்ணி தாகம் பயங்கரமாக இருந்திருக்கு போல். அப்புறம் தண்ணியை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பி ஃபார் பால் அப்படி கேட்டான். அதனால் ஓகே, உடனே பால்லாம் ஆற்றி கொடுத்தாச்சு. ரொம்ப லேட்டாக தூங்குனாங்க நைட்டு. அதனால் இப்போ மார்னிங் எழுந்ததும் ரொம்ப பசியாக இருக்குது போல். வந்ததுமே இப்படி கேட்க மாட்டான், இன்றைக்கி கேட்டான். அடுத்து வந்து பட்டுக்குட்டி எழுந்துட்டா. அவளுக்கும் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பாலை கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடியே தண்ணி கொடுத்தாச்சு. எப்பயுமே டயப்பர்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பால் குடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கட்டு வந்து டயப்பர்லாம் கழட்டுறதுக்கு முன்னாடியே பால் கொடுத்தாச்சு. ஏன்னா அவன் ரொம்ப பசின்னு கேட்டதுனால. அப்புறம் நாங்கள் சேர்ந்து சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாம் சேர்ந்து மாடியில் வச்சு பிரியாணி செஞ்சோம். சூப்பராக வந்திருந்தது சிக்கன் பிரியாணி. ஸோ இதுக்காக தான் நான் அந்த சமையல் விஷயம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் வீடியோவோட ஆரம்பத்தில். ஸோ என்னென்னா நம்ம சமைச்சதை ஒரு 2 பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஒருவேளை அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுனாலையோ என்னவோ ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் நல்லா வரும், எந்த சொதப்பலுமே இருக்காது, நல்லபடியாக வந்துடும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ ஓகே இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், அதனால் வந்து காரம் கம்மியாக மைல்டாக சமைக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு சமைச்சேன். அதே போல் ஏன்னா குழந்தைங்க வந்து நிறைய இன்றைக்கி அவங்களுக்கு தான் மெயினாக அவங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து சமைச்சோமே. சரி ஓகேனா அதே போலயே வந்துருச்சு. பேபிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்களும் எல்லா பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டோம். வெளியே வச்சு சமைச்சு சாப்பிட்டதில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த நாள். வந்து 1 கேஜி சீரக சம்பா அரிசி போட்டு தான் 1 கேஜி சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். நாங்கள் வந்து குழந்தைங்க ஒரு 4 பேர், பெரியவங்க ஒரு 4 பேர். இது வந்து மதியம் சாப்பிட்டு நைட்டுக்கும் இருந்தது. அந்தளவுக்கு நிறைய தான் இருந்தது. பிரியாணி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தது. கட்டுப்பட்டு வந்து விளையாடிட்டு சரியாக சாப்பிடலை. அதனால் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. அவங்களும் தூங்கி எழுந்ததும் பட்டுக்குட்டிக்கு ஒரே பசி போல் கடகடான்னு கிச்சனுக்கு தான் போனான். அதனால் நான் பிரியாணியை எடுத்து பிளேட்டில் மாற்றி கொடுத்தேன். தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு ஊட்டும் போது சாப்பிடவே இல்லை, லைட்டாக மட்டும் வாங்கிட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் எழுந்ததும் பசினால அவள் பாட்டுக்கு நான் பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு இருக்கப்பவே வந்து கையை வச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு அவகிட்ட பிளேட்டை கொடுத்தாச்சு. இது வந்து கட்டுப்பட்டு 2 பேர்த்துக்குமே சேர்த்து தான் அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் யாராவது நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, உண்மையாகவே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சில பேர் வேணும்னே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியாகவே இருந்துருவாங்க. ஆனால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாமே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இன்றைக்கி சாப்பிட்டது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நல்லா இருந்தது இன்றைக்கி அப்படின்னு. அப்போது தான் அவங்க நெக்ஸ்ட் டைம் சமைக்கும் போது அந்த ஹாப்பினஸோடு சமைப்பாங்க, அந்த லவ்வோடு சமைப்பாங்க. ரொம்பவே இன்னும் டேஸ்ட் அதிகமாக வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.